கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை தியானம் பண்ணுவோமாக. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவைகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அந்த காட்டு புஷ்பங்களெல்லாம் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். கவனித்து பாருங்கள், சாதாரணமாக பார்க்காதீங்க அப்படின்னார். ஒரு ஊரில் அப்படி தான் ஒரு பையன் விடுமுறைக்காக தாத்தா வீட்டுக்கு போயிருந்தான். தாத்தாவை போய் ஒரு கேள்வி கேட்டான். தாத்தா தாத்தா நான் ஒரு சாதனையாளராக மாறணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார். சரி வா தம்பி அப்படின்னு ஒரு செடியை, ஒரு விதையை நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டியில் வச்சு நடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள ஒரு தொட்டியில் வச்சு நட்டார். பிறகு அவனை வெளியில் அழைச்சிட்டு போனார். வெளியில் அழைச்சிட்டு போய் அங்கே காட்டில் போய் ஒரு விதையை விதைச்சார். ஸோ 2 விதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பையன் கேட்டான், என்னடா அது நம்ம சாதனையாளராக மாறணும்னு கேட்டால் இவர் என்னடான்னா விதையை இங்கே ஒரு விதையை விதைக்கிறாரு, அங்கே போய் ஒரு விதையை விதைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். எல்லாம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டான். ஒரு 4 வருஷம் கழித்து மறுபடியும் தாத்தாவை விடுமுறையில் பார்க்குறதுக்கு வந்தான். தாத்தா நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலையா தாத்தா? என்னப்பா சாதனையாளராக மாறணும்னு சொன்னல? அதான் பாப்பா இப்போ வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு விதை விதைச்சோம்ல, அதை பார்த்துட்டு வரும் அப்படின்னு அப்போது அழைச்சிட்டு போய் காமிச்சார். அது ஒரு பெரிய செடியாக வளர்ந்துருந்தது. அப்போ வெளியில் அழைச்சிட்டு போனார். சரி வெளியில் போய் காட்டில் போய் நம்ம பார்த்து வரோம்ப்பா, காட்டில் ஒரு விதையை விதைச்சோம்ல, அது பார்த்தா அது பயங்கரமாக வளர்ந்து கிளை விட்டு அது அப்படியே ஆலமரம் போல் அப்படியே படர்ந்து அநேகருக்கு நிழல் தரக்கூடிய மரமாக இருந்தது. பாரு தம்பி, இந்த 2ல் எது ஒன்று உனக்கு ஆசீர்வாதமாக தோன்றுது, எது உனக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்னாரு. இந்த காட்டில் வளர்ந்த செடி தான் தாத்தா. இந்த காட்டில் வளர்ந்த செடி பார்த்திங்கன்னா அது சாதனையாளராக மாறுவதற்கு பல புயலை சந்தித்தது, பல மழையை சந்தித்தது, பல எதிர்காற்று, சுழற்காற்று, சூறாவளி காற்று எல்லாவற்றையும் சந்திக்கும்போது அந்த செடி அசைந்து ஆடும்போது அதனுடைய வேர் கீழே போகும். இடி மின்னல் எல்லாத்தையும் தாங்கிடுச்சு, வெயில் உஷ்ணம் எல்லாத்தையும் தாங்கிடுச்சு, மழையை தாங்கிடுச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம் சாதனையாளராக மாறுவதற்கு பல துன்பங்களும் உபத்திரங்களும் படிக்கட்டுகளாக அமைத்து நாம் போக வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நான் பார்க்கும்போது யோசேப்பு என்கின்ற ஒரு தேவ மனுஷனை நான் பார்க்கிறோம். அவன் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செய்யாத குற்றத்துக்கு சிறைக்கு போனான். சிறையில் உள்ளவர்கள் அவனை ஏமாற்றினார்கள். சிறையிலே தேவன் ஆண்டவர் அவனை விலங்கு போட்டு ஒடுக்குவதற்கு அனுமதித்திருந்தார். அவன் நன்மை செய்தான், ஆனால் அவர்களெல்லாம் மறந்து போனார்கள். பிறகு அங்கிருந்து ராஜாவால் அழைக்கப்பட்டு அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும்படியே அந்த யோசேப்பை அழைச்சிருந்தாங்க. அப்பொழுது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். ராஜா, தேசம் நல்ல ஆசீர்வாதமான செழிப்பான நாட்களில் தேசத்தில் நாம் தானியத்தை எப்படி சேர்த்து வைக்கணும், பஞ்ச நாட்களில் எப்படி மக்களுக்கு அதை விநியோகம் பண்ணணும் என்பதை குறித்து அதை விளக்கி சொன்னான் அந்த சொப்பனத்துக்கு. உன்னை போல விவேகமும் தேவ ஆவி பெற்ற மனுஷனும் இல்லை என்று ராஜா சொல்லி அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அந்த எகிப்து தேசத்துக்கு அவன் அதிபதியாக மாற்றினான். பிறகு பார்த்திங்கன்னா பஞ்ச நாட்களில், பஞ்ச காலத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு உலகமெங்கும் அவன் படியிழந்தான். பஞ்ச காலத்தில் அநேக மக்களுக்கு படியிழந்தான். பல உபத்திரங்களும் துன்பங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் இவைகள் எல்லாம் அவனை சாதனையாளராக மாற்றினது. அவன் அவனுடைய வழிமுறைகள் பார்த்திங்கன்னா இப்பொழுது தற்காலத்தில் MBA புத்தகத்தில் பாடமாக வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்களும் இப்படிப்பட்ட சாதனையாளராக மாறுவதற்கு காட்டு புஷ்பங்களைப் போல இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளு. எங்கே பார்த்தாலும் கொரோனா தொற்று நோய் வந்து கொண்டே இருக்குது. அவைகள் இந்த பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவன் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.